இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3.9 இதுலன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய 3.9 எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணக்கூடிய காஸ் ஆஃப் லா ஆஃப் சைன், லா ஆஃப் காஸ், நேப்பியர் ஃபார்முலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் சூப்பராக தனித்தனியாக எப்படி மெமரி பண்ணுறது டிப்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு சஜஷன் ஐ பட்டன்லையும் மேலே கிடைக்கும். கீழே வந்து நான் பிளாகோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் கொடுத்துரு பண்ணி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகடன் ப்ராப்ளம்ஸை சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன ட்ரையாங்கிள் ஏபிசி இஃப் sin A by sin C equal to sin A minus B by sin B minus C, prove that A square, B square, C square are in AP. இங்கே மேம் இங்கே ஏபி வந்துச்சு, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லாம் வந்துச்சு, கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா. ஸோ இதில் வந்து சைன் ஏ சைன்ஸின் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும்போது சைன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏபி அப்படிங்கிற அந்த, ஏன்னா நமக்கு வந்து சைன் லா படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2R அப்படிங்கிற ஃபார்முலா. அதே மாதிரி பி பை சைன் பி அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சைன் ஏ வேணா என்ன பண்ணுவோம், ஏ வேணா என்ன பண்ணுவோம் 2R சைன் ஏ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன பண்ணியிருப்போம், சைன் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ரெண்டு சைடோட ப்ராடக்ட் அண்ட் சைனில் இருக்கக்கூடியது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சைன் வந்து நிறைய விஷயங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இந்த ஏபிலையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து அந்த ஏபி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏபிசி தான் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் நம்ம இந்த சைனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷன் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் முதல்ல இந்த இஃப் கண்டிஷனை தூக்கி கீழே எழுதுங்க. எழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ரைட்டா? அப்போ என்ன வரும், சைன் ஏ இன்டூ சைன் பி மைனஸ் சி ஈக்குவல் டு சைன் சி இன்டூ சைன் ஏ மைனஸ் பி கிடைச்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ட்ரையாங்கிளில் நமக்கு மூணையும் கூட்டினா 180 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 180 டிகிரி, ஏன்னா இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி, ஆங்கிள் ஏ பிளஸ் பி பிளஸ் ஈக்குவல் டு 180 அப்படின்னா எனக்கு ஏ மட்டும்தான் வேணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன், பி இந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன், சி இந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன். அப்போ அந்த மைனஸை காமனாக எடுக்கும்போது பை மைனஸ் 180 பிளஸ் சி, அதாவது 180 மைனஸ் பி பிளஸ் சி அப்படின்னு உங்களுக்கு இந்த பிராக்கெட்ல வரும். ஸோ பையில் இது பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் இங்கே ஏக்கு. அப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன கொடுத்துருக்கேன், பை மைனஸ் பி பிளஸ் சி, தென் சைன் பி மைனஸ் சி சைன் சி. சிக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சியை வச்சுட்டு மீதி இந்த பக்கம் கொண்டு தான் என்ன வரும், சி இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் சி இந்த பக்கம் வச்சுன்னா பியும் ஏவும் இதுக்குள்ள இருக்கும். அப்போ பிராக்கெட் போட்டிங்கன்னா நீங்கள் ப்ளஸ் போட்டு நீங்கள் பார் போட்டுடணும். ஸோ பை மைனஸ் ஏ பிளஸ் பி இன்டூ சைன் ஏ மைனஸ் பி. நமக்கு தெரியும் சைன் 180 மைனஸ் டீட்டா அப்படின்னா சைன் டீட்டாவே தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ சைன் டீட்டா அப்படிங்கும்போது டீட்டாவோட வேல்யூ இங்கே என்னது, பி பிளஸ் சியா, அப்போ அப்படியே வந்துடும். ஸோ சைன் பி பிளஸ் சி சைன் பி மைனஸ் சி ஈக்குவல் டு இங்கே வந்து ஏ பிளஸ் பியா, ஸோ சைன் ஏ பிளஸ் பி இன்டூ சைன் ஏ மைனஸ் பி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபார்முலேட்டில் இருக்கு, பி பிளஸ் சி பி மைனஸ் சி, அதாவது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ரைட்? ஸோ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு அந்த ஆங்கிளை மேக் பண்ணுவோம். ஸோ பி பிளஸ் சி பி மைனஸ் சினா சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. அதே மாதிரி இங்கே வந்து சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் அந்த சைன் லா ஆஃப் சைனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இல்லைன்னா தியரம் 3.1 சரி by law of sin படி பார்த்தீங்கன்னா a by sin a equal to 2r, b by sin b equal to 2r, c by sin c equal to 2rல நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல sin b sin c sin a sin b இருக்கனால அந்த சைனை ஃபுல்லாக நான் என்ன மாற்றணும், ஏபிசின்னு மாற்றினாதான் நான் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் வந்து ஏபியில் இருக்கு, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்கு நான் சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த sin ab இந்த 2r கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இந்த 2r கீழே வந்துடும், சைன் ஏ இங்கே வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக சைன் ஏ ஈக்குவல் டு ஏ பை 2r கிடைக்குமா? ஸோ சைன் ஏ ஈக்குவல் டு ஏ பை 2r, சைன் பி ஈக்குவல் டு பி பை 2r அண்ட் சைன் சி ஈக்குவல் டு சி பை 2rன்னு கிடைக்கும். இதை கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நான் இம்ப்ளை பண்ண போகிறேன். அப்போ சைன் பினா பி பை பி ஸ்கொயர், சைன் ஸ்கொயர்னால நீங்கள் ஸ்கொயரில் அப்ளை பண்ணும். அப்போ பி ஸ்கொயர் பை 2r அப்படிங்கும்போது உங்களுக்கு 4r நோட், இல்லைன்னா நம்ம நோ ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். நான் இங்கே எழுதுறேன். ஸோ சைன் பினா என்னது, பி பை 2r த ஸ்கொயர் மைனஸ் சைன் சினா என்னது, சி பை 2r த ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏங்கும்போது ஏ பை 2r த ஸ்கொயர், அடுத்து மைனஸ் சைன் பிங்கும்போது பி பை 2r த ஸ்கொயர். ரைட்? இப்போ பி ஸ்கொயர் 4
r square minus c square 4r square equal to a square 4r square minus b square 4r square. இப்போ நான் எல்லாத்துலயும் என்னது 4r square காமனா இருக்கனால இதுலயும் நான் வெளிய எடுத்துட்டேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடு வெளிய எடுத்துட்டேனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு நமக்கு மீதி என்ன கிடைக்கும் b square minus c square equal to a square minus b square. and b square நான் என்ன பண்றேன்னா இந்த a square இந்த பக்கம் கொண்டு போறேன், இந்த b square இந்த பக்கம் கொண்டு போறேன். ஏன் அப்படினா இந்த இடத்துல தான் நீங்க வந்து யோசிக்கணும். இப்போ a, b, c அப்படினு போயிட்டே இருக்கு. ஒரு வேல்யூ இல்லைனா a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் போகுது. இப்போ இது AP நாம என்ன பண்ணுவோம் தம்மே d கண்டுபிடிப்போம். அதாவது செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இருந்தா இப்படி முன்னாடி மைனஸ் பண்ணா நமக்கு d வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வேல்யூ தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம். அப்ப என்ன வரும் தேர்ட் டேர்ம் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவல் காமன் டிஃபரன்ஸ். அப்ப இது ரெண்டும் டிஃபரன்ஸ் ஈக்குவல் போது இதோட மதிப்பு ஈக்குவல். அப்ப இந்த மதிப்பு ஈக்குவல்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா இந்த ப்ராப்ளம் ஓவர். இங்க பாருங்க அதுக்காக நான் என்ன பண்றேன் இந்த a ஸ்கொயரை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன், இந்த c ஸ்கொயரை ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு வந்திருக்கேன். சரியா? அப்போ b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் போது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும், c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம் அதை வந்து ஒரு AP அப்படின்னு சொல்லலாம், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லலாம். அவ்வளவுதான், நமக்கு ப்ரூஃபும் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ஆர் இன் AP அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஆங்கிள்ஸ் மட்டும் மாத்தி லா ஆஃப் சைன் ஃபார்முலா மட்டும் தான் இந்த ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணி. இப்போ நம்ம வந்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். the angles of a triangle ABC are in AP if B is to C equal to √3 is to √2 find A. அதாவது இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து எல்லாமே ஏபியில் இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா B is to C, அதாவது ஏதாவது ரெண்டு பக்கத்தோட ரேஷியோ வந்து √3 is to √2 இருக்கும்போது நம்ம √A ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முதல்ல B is to C அப்படின்னு அந்த கிவன் கொடுத்துருக்காங்களா, இஃப்க்கு அப்புறம் என்ன கொடுத்தாலும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும். ஸோ B is to C equal to √3 is to √2. இல்ல வந்து நமக்கு கொடுத்த கிவன்ல மூணுமே என்ன சொல்லியிருக்காங்க ஏபின்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் இங்க நோட் பண்ணிருக்கோம். ஸோ ஏபி அந்த கண்டிப்பா என்ன இருக்கும், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் மைனஸ் செகண்ட் ஆங்கிள், முன்னாடி ப்ரெசிடிங் டைம் கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம் மைனஸ் பண்ணிருக்கணும். ரைட்டா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா பி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், இந்த ஏ இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்ப என்ன வரும் நமக்கு 2b ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் சி அப்படின்னு வரும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா b is to c இப்ப கொடுத்த கிவனுக்கு வரலாம் மறுபடியும். சோ கொடுத்த கிவன்ல பாருங்க b is to c ஈக்குவல் டு √3 is to √2 அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் is 2 அப்படின்னா ரேஷியோ. இப்போ 2 is to 3 அப்படின்னா என்ன பண்ணலாம் 2/3 அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்றோம். ஸோ அப்போ வந்து b by c ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு வருது. அப்போ நமக்கு வந்து ரெண்டு பக்கம் வந்து சைட்ஸே இருக்கு, ஒரு பக்கம் வேல்யூஸ் இருக்குன்னா நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஸோ சியும் இதையும் மட்டும் தான் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அப்ப என்ன வரும் b/√3 ஈக்குவல் டு c/√2 அப்படின்னு வருது. இப்போ என்ன பண்றேன் நான் 2 டிவைட் பண்றேன். ஸோ 2 டிவைட் பண்ணா டினாமினேட்டர் மட்டும் நான் டிவைட் பண்றேன் ரெண்டையும். அப்ப b/√3/2 c/1/√2. நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலால வந்து நம்ம sin θ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ sin θ எந்த இடத்துல √3/2 வரும்னு பாத்தீங்கன்னா sin 60ல வரும். ஓகேவா? சோ அப்ப sin 60 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு b ஆங்கிள் கீழே sin 60 இருக்கு. அப்போ b by sin 60 அப்படின்னு அர்த்தம், which is equal to c by sin 45 அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப b ஓட வேல்யூ sin 60, c ஓட வேல்யூ 45 டிகிரி அப்படின்னு ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், தேர்ட் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் சொல்லிட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள்ல மூணு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ ஆடட் வேல்யூ வந்து 118 வரும். ஆல்ரெடி நமக்கு ஒன்னு வந்து 60, இன்னொன்னு 45 தெரிஞ்சிச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் கீழே போட்டிருக்கோம். ஸோ சைன் b ஓட வேல்யூ sin c ஓட கண்டுபிடிச்சு நான் போட்டிருக்கேன். அப்ப b ஓட ஆங்கிள் c ஓட ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மூணு ஆங்கிள் ஈக்குவல் டு 180 அப்படின்னா a மட்டும் வேணும்னா b யும் c இந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு போயிடலாம். அப்ப 60 பிளஸ் 45 அப்படின்னா 105. அப்ப ஆங்கிள் a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ சிம்பிள். நம்ம வந்து ஏபில இருந்து இதை வந்து நமக்கு ஏபி அதாவது ஒரு ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளும் வந்து ஏபில இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணி ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ இதை ஈக்குவேஷன் 1 வச்சிருந்தோம். அண்ட் ஏபிக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுட்டோம். அப்புறம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தரா மூவ் பண்ணி நம்ம பி ஆங்கிள் சி ஆங்கிள் கண்டுபிடிச்சு லாஸ்டா வந்து ஏ ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரியா? ஸோ இதில் உங்களுக்கு செகண்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேர்ட் ஒன் பார்க்கலாம். So, the third problem in a triangle ABC, if cos A equal to sin A by 2 sin B, show that the triangle is isosceles.
இப்போ இந்த கண்டிஷன்ல இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெலஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனை தூக்கி எழுதிடலாம். ஸோ இந்த கண்டிஷன் போறதுக்கு முன்னாடி நமக்கு லா ஆஃப் சைன், லா ஆஃப் காஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஸோ லா ஆஃப் காஸோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்க சைன் காஸ் சீன் கொடுத்தனால சீக்கு போறோம். இது எப்படி ஈஸியா மெமரி பண்ணலாம்னு ஆல்ரெடி சொன்னேன். இங்க சி கொடுத்தா மைனஸ் சி ஸ்கொயர் முதல் போட்டணும். அப்புறம் ரிமைனிங் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அங்க 2ab வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைன் ஏ, ஏன்னா இங்க சைன் ஏ தானே கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் ஏக்கு ஃபார்முலா என்னன்னா a/2r, b கொடுத்துருக்கனால சைன் பிக்கு ஃபார்முலா 2b, b/2r. இப்போ இந்த இஃப் கண்டிஷன்ல தூக்கி எழுதுறேன். ஸோ இஃப் கண்டிஷன் என்ன, cos c equal to sin a by 2 sin b, ரைட்? ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணா நானும் cos c கான ஃபார்முலா ஈக்குவல் டு sin a கான ஃபார்முலா டிவைடட் பை 2 sin b கான ஃபார்முலா. இல்லை 2r கேன்சல் ஆயிடுச்சு. மீதி பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. இங்கே பார்த்தீங்கன்னா a பை இந்த இடத்துல 2bன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 2bயும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய bயும் 2 மட்டும் கேன்சல் ஆகி a அப்படியே இருக்கு. அப்போ மீதி என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை a ஈக்குவல் டு ஏனே இருக்கும். நான் இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு போயிடறேன். அப்போ என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது ஐசோசெலஸ் அப்படிங்கும்போது ஏதாவது ரெண்டு பக்கம், இப்போ ட்ரையாங்கிள் இது வந்து ஏ பி சி அப்படின்னா நீங்க ஏதாவது ரெண்டு பக்கம், இப்போ a ஈக்குவல் டு பி அப்படின்னா b ஈக்குவல் டு சி அப்படின்னா a ஈக்குவல் டு சி, ஏதாவது ரெண்டு பக்கத்தை நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலா வந்துடும். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 a ஸ்கொயர் நமக்கு வருதா, அப்ப b ஈக்குவல் டு சி நம்ம ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோட நான் என்ன பண்றேன், இந்த a ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வரும்போது உங்களுக்கு பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ b ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 b ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா b ஈக்குவல் டு சி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ABC ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ இதுக்கு நமக்கு தேவையான விஷயம் எல்லாமே என்னன்னா, காசிக்கு சைன் ஏக்கு சைன் பிக்கு லா ஆஃப் சைன் ஃபார்முலா, லா ஆஃப் காஸ் ஃபார்முலா தெரிஞ்சாவே தேர்ட் ப்ராப்ளம் நம்ம சூப்பரா முடிச்சிடலாம். சோ தேர்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். In a triangle ABC, prove that sin B sin C, C minus A cos B, B minus A cos C. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும்போது இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூவ் தட்னு கொடுத்தாவே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா டேரக்டா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆன்சரை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ சைன் பி சைன் சிக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். சைன் பினா b/2r, சைன் சினா c/2r. இப்போ இதை நான் டிவிஷன்ல இருக்குன்னா நான் ஃபுல் டிவிஷன் நான் போட்டேன்னா 2r கேன்சல் ஆகி எனக்கு b/c மட்டும் வருது. ஸோ LHSக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த sin A sin B க்கு வேல்யூ வந்து b/c அப்படிங்கறது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் அதாவது ரைட் ஆன்சரையும் எடுத்து நம்ம வந்து இதே மாதிரி b/cக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துட்டா, c மைனஸ் ஏ காஸ் பி, பி மைனஸ் ஏ காசின்னு அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ காஸ்க்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ c மைனஸ் ஏ இன்டூ காஸ் பினா நம்ம என்ன பண்ணுவோம், பி ஸ்கொயர் மேலே போட்டு டினாமினேட்ல இங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இங்க 2ab அப்படின்னு வரும். அதே மாதிரி டிவைட் பை b மைனஸ் ஏ இன்டூ காஸ் சி கான ஃபார்முலா என்ன, மைனஸ் சி ஸ்கொயர், இங்க சினா மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை மீதி இருக்கக்கூடிய 2, அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை 2ab அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆச்சு, ஏன்னா ரெண்டும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. மீதி இதை பார்த்தீங்கன்னா c மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை 2b டிவைட் பை இது அப்படியே ஒரு டேர்ம் b மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை 2b. ரைட், இங்கே ஏசி வரணும் இல்லையா, அதான் யோசிச்சேன் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இங்கே ஏசின்னு வரணும். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டினாமினேட்டர் 1 இருக்கதா வச்சுக்கிறேன். ஸோ மேலே இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன வரும், இங்கே 1 இருக்கனால 2c தான் வரும். ஸோ இந்த 2c மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 2c ஸ்கொயர், அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த மீதி எல்லாம் இங்கே அப்படியே வரும். ஸோ நான் மைனஸாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பி ஸ்கொயர், மேலே டேர்ம் முடிஞ்சிச்சு. இப்போ அதே மாதிரி கீழே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா டிவைட் பை 1 இருக்கிற அர்த்தம். அப்போ 2b இன்டூ இங்கே என்ன வரும் நமக்கு 2b ஸ்கொயர், ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே கீழே 1 இருக்கனால இப்போ 2b ஸ்கொயர், இந்த மைனஸ் உள்ளிட்டோம்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ரைட், இப்போ இந்த டேர்ம் நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதுறேன் பாருங்க. 2c ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னா 1ன்னு வரும். ஸோ சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அடுத்தது பிளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை 2c இன்டூ
இது தலைகீழா வருமா? அப்போ 2b டிவைடட் பை இது அப்படியே எழுதுங்க. அப்போ b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். இங்க பாருங்க 2 2 கேன்சல். இங்க பாருங்க பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சரி பிளஸ் b ஸ்கொயர் எல்லாம் காமனா இருக்கனால இந்த டேர்ம் கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடைசியா b by c அப்படின்னு மட்டும் கிடைக்கும். இதே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணிருந்தோம்? b by c தான் நம்ம ப்ரூஃப் பண்ணிருந்தோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனே நம்ம b by c ப்ரூஃப் பண்ணனால left hand side equal to right hand side, hence the proof அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். இதோட உங்களுக்கு fourth problem முடிஞ்சிச்சு. fifth one பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து fifth problem பார்க்க போறோம். என்ன triangle ABC prove that a cos a plus b cos b plus c cos c equal to 2a sin b sin c அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ஒரு triangle ABCல வந்து prove that அப்படின்னா left hand side எடுத்து right hand side prove பண்ணுவோம், இல்லை right hand side எடுத்து left hand side prove பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்றேன்? left hand side எடுத்துக்கிறேன். ஸோ left hand side எடுத்தா 2a cos a plus b cos b plus c cos c இதை எடுத்துட்டு நான் வந்து இதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் பண்ணி இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது, ரைட் ஹேண்ட் சைடு இது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்லேருந்து நம்ம சைனுக்கு மாற்றணும், ரைட்? அப்போ வந்து இதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணும் முதல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஏபிசிங்கிறது வந்து ஏ மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க பிசிலாம் வரக்கூடாதுன்னா முதல்ல இந்த ஏபிசிக்கு சைன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சைன் ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? நமக்கு ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2r அப்படின்னு நம்ம எழுதுவோமா? அப்போ நமக்கு வந்து ஏ மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம்? 2r sin a அந்த மாதிரி நம்ம எழுதுவோமா? சைன் ஃபார்முலா வந்து அது மாதிரி நான் எழுத போகிறேன். ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு இந்த இடத்துல? 2r sin a into cos a plus அதே மாதிரி bக்கு 2r sin b into cos b plus இங்கே என்ன வரும்? 2r sin c into cos c. இப்போ எல்லாத்துலேயுமே 2r காமனாக இருக்கனால நம்ம அதையும் வெளியே எடுத்துக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sin a cos a plus sin b cos b plus sin c cos c இது இருக்குமா? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா sin a cos a க்கு ஃபார்முலா வந்து 2r into என்ன ஃபார்முலா வரும்? ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம ஃபார்முலா பாருங்க, உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். sin 2 theta 2a அப்படின்னா 2 sin a cos a அப்படின்னு வரும். ஸோ இங்கே 2a இருந்தா இங்கே a வரும், சரியா? அப்போ இங்கே a இருந்தால் a by 2 வரும். ஆனால் இங்கே பாருங்க நமக்கு இந்த ஃபார்மேட்லேருந்து இப்படி மாத்திரம். இப்போ 2 sin a cos a இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? sin 2a மாற்றலாமா? அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இந்த 2 நான் உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ நான் உள்ளேயே வச்சுக்கிறேன், வெளியே r மட்டும்தான் எடுத்துக்கிறேன், 2 எடுக்க கிடையாது. ஸோ 2 உள்ளே வச்சுட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படி என்ன வரும்? 2 sin a cos a னா நம்ம என்ன எழுதலாம்? sin 2a அப்படின்னு தான். அதே மாதிரி இங்கே என்னன்னா sin 2b, இங்கேயும் 2 sin c cos a sin 2c அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ sin 2a sin 2b sin 2c இந்த ஸ்டெப் நான் கிளியரா இங்கே எழுதுறேன். r into sin 2a plus sin 2b plus sin 2c, சரியா? இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல் ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து சம் டு ப்ராடக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டுக்கு வந்து sin 2a ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வருவோம். இது ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3.7ல கொஷின் நம்பர் 1. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 3.7ல ஃபர்ஸ்ட் கொஷினில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட் வந்து நான் மேலே கொடுக்குறேன். எக்ஸசைஸ் நம்பர் 3.7 அந்த ஸ்டெப்பை நம்ம அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் இன்டூ உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு அந்த ஸ்டெப் ஞாபகம் இல்லைனா sin 2a sin 2b sin 2c இந்த மாதிரி 3 ஆங்கிள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 4ன்னு மட்டும் போட்டுட்டு sin a sin b sin c அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும்? நான் என்ன பண்ணேன்னா இப்போ இந்த 4 ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுறேன். அப்போ 2 into 2 sin a sin b sin c. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்? 2 sin b sin c மட்டும் தான் வரும். sin a வரக்கூடாது, அதுக்கு பதிலா ஸ்மால் a போட்டுருக்காங்க. அப்போ இந்த sin a வரக்கூடாதுன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2r sin a இந்த r உள்ள விட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும்? அப்போ இந்த ஒரு 2 அடுத்தது இன்டூ இந்த 2 கூட என்ன பண்ணனா 2 into r sin a sin b sin c. இப்போ பாருங்க, இது பாருங்க 2r sin a அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் வேல்யூ? ஏக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 2a sin b sin c which is equal to RHS. இப்போ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு.
இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெரியல அப்படின்னா, இந்த ஃபார்மேட்லேருந்து இது தெரிலன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 3.7ல போட்டிருக்கோம். நீங்கள் அந்த இடத்துல போட்டு 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன ட்ரையாங்கிள் ஏபிசி தீட்டாவோட வேல்யூ ஏவோட வேல்யூ 16 கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் b plus c equal to 2a cos b minus c by 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ கொடுத்தது பார்த்தா a equal to 60 டிகிரி அண்ட் இதை நம்ம ப்ரூவ் பண்ணும். இல்லை ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் b plus c மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம முன்னாடி சைன் ஃபார்முலா அப்படியே நமக்கு தெரியும். பிங்கிறதுல என்ன பண்ணலாம், 2r sin b அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி c பார்த்தீங்கன்னா 2r sin c அப்படின்னு நம்ம எழுதலாம். அதை அப்ளை பண்ணுங்க. 2r காமனா இருக்கனால sin b plus sin c. ஸோ இதுக்கு ஃபார்முலா பாருன்னா நம்ம வந்து சம் டு ப்ராடக்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ சம் டு ப்ராடக்ட் போது 2 sin b plus c divided by 2 cos b minus c divided by 2 அப்படின்னு வரும். ரைட், ரெண்டுமே சைன்னால இங்க வந்து நம்ம காஸ் மாதிரி மாத்தி வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏவோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. வேற எதுவுமே கொடுக்க கிடையாது. இப்போ 2r2 இந்த b plus c divided by 2 நான் என்ன எடுத்துக்கிட்டேன், 60 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் முன்னாடி நான் மேலே வரேன். இப்போ பாருங்க, b plus c equal to 2a cos b minus c divided by 2னா b plus c equal to 120 டிகிரி. ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கு வந்து ஆங்கிள் ஏ வந்து 60 அப்படிங்கும்போது ஒரு இதில் வந்து a plus b plus c equal to நமக்கு 180 தெரியும். ஸோ இல்லை ஆங்கிள் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60, அது கண்டுபிடிக்கிறதுக்காக 180 மைனஸ் ஏன்னு போடுறேன். அப்போ 180 மைனஸ் 60 அப்படிங்கும்போது உங்களுக்கு 120 கிடைக்கும். அப்போ b plus c யோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, b plus c divided by 2 அப்படின்னு கொடுத்ததுனால 120 divided by 2 which is equal to 60. அப்போ ஆங்கிள் b plus c divided by 2க்கு 60 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல அப்ளை பண்றேன். cos b minus c divided by 2 அப்படியே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2r வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி 2 இருக்கனால 4r sin 60 ஓட வேல்யூ √3 by 2 அதை அப்ளை பண்ணிட்டு இன்டு cos அதே போட்டுக்கலாம். இப்போ 2 reduce take out பண்ணா 2r √3 cos b minus c divided by 2. அப்போ இந்த இடத்துல 2 √3r cos b minus c divided by 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நான் வச்சுக்கிறேன். சரியா, இது வந்து LHS ஓட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ரைட் ஆன்சர் எடுத்துட்டு இதே வேல்யூ 2 √3r cos b minus c divided by 2 அப்படிங்கிற இந்த வேல்யூ கொண்டு வந்துட்டோம்னா இந்த கொஸ்டினுக்கான ப்ரூஃப் ஓவர். ஸோ நம்ம ரைட் ஆன்சர் எடுத்து ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ ரைட் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க 2a cos b minus c divided by கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இப்போ நான் ஏக்கு வந்து நான் என்ன அப்ளை பண்ணுறேன், 2r sin a அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். ஸோ cos as it is இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆங்கிள் ஏக்கு வந்து 60 டிகிரி நான் டேரக்டாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 × 2 4r sin 60 cos b minus c divided by 2. இந்த 60க்கு √3 by 2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணா 2 1s are 2 2 2s are 4 வரும். அப்போ 2 √3r cos b minus c சொல்லிட்டு நமக்கு RHS அதே வேல்யூ கிடைக்கிறனால LHS equal to RHS அப்படின்னு போட்டு hence the proof சொல்லி முடிச்சலாம். இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 3.9ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 6 ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஸோ ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Oral Medics Academy. We learn maths by doing maths. Thank you.